கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓசூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள மேம்பாலத்தில் ஏற்பட்ட தொழில் நுட்ப கோளாறு காரணமாக 21ஆம் தேதி அன்று இரவு முதல் மேற்கண்ட மேம்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்வது தொடர்பாகவும் கிருஷ்ணகிரியில் இருந்து பெங்களூரு செல்லும் வாகனங்கள் தடையில்லாமல் செல்ல மாற்று ஏற்பாடுகள் செய்வது குறித்து இன்று 22ஆம் காலை 11 மணியளவில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் தினேஷ்குமார் அவர்கள், தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மண்டல அலுவலர், திட்ட இயக்குனர், பொறியாளர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர், ஓசூர் சார் ஆட்சியர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது: வணக்கம். நமது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூரில் இந்த பிரிட்ஜில் ஒரு லேட்டரல் ஷிஃப்ட் நோட்டீஸ் பண்ணதுனால நேற்று இரவிலிருந்து இந்த பாலத்தின் மேல் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இன்று காவல்துறையினர், தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், வருவாய்த்துறையினர் அனைவரோடும் இங்கே ஒரு கூட்டாய்வு மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவிக்கிறோம். முதல்ல சேலத்திலிருந்து பெங்களூர் நோக்கி வரக்கூடிய கனரக வாகனங்களை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தருமபுரி காவல் கண்காணிப்பாளரிடம் கலந்து பேசி பாலக்கோடு வழியாக திருப்பிவிட்டு ராயக்கோட்டையிலிருந்து ஓசூர் இஎஸ்ஐ ரிங் ரோடு எடுத்து செல்லுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களில் முதலில் சூளகிரியிலிருந்து உத்தனப்பள்ளிக்கு திருப்பிவிட்டு உத்தனப்பள்ளியிலிருந்து மறுபடியும் இங்கே சீதாராமேடு இங்கே இஎஸ்ஐ ரிங் ரோடு எடுத்து செல்லுமாறு திருப்பிடப்பட்டிருக்கிறது. தொரப்பள்ளி அக்ரகாரத்திலிருந்து ஒன்னல்வாடிக்கு வாகனங்கள் திருப்பிடப்பட்டு ஒன்னல்வாடியிலிருந்து மறுபடியும் அதே இஎஸ்ஐ ரிங் ரோடை பிடித்து நமது சூசுவாடி சென்று பெங்களூர் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது இல்லாமல் இந்த சீதாராமேடு This flyover is a 6-lane flyover and it was constructed somewhere in the year 2002. So more than 20 years back it was constructed. So basically the distress has happened in the bearing only. So there is a failure of bearing. So that may happen due to because now we are having so many multi-axle vehicles, that may happen due to sudden brakes or sudden impact on this. So we have noticed it, and now what we can say that there is no damage to the structure. So only point is that we have to replace the bearings, and for next 48 hours we will observe it, that whether further any rotation or additional displacement is there. If it is not found, then we will allow the light traffic on this particular carriageway, RHS side. And apart from this, our bridge expert is also coming from Delhi. Probably within 2 hours we will be here. We will take his advice also. And in the meantime, we have discussed the matter with the collector sir. And on the other LHS side, one lane we are having 3 lanes. So one lane will be for the traffic which is coming from the Hosur side, and that there we will allow the light traffic only. So this all 4 bearings have to be replaced. So permanent rectification will be done. It may take around maximum 1 month. So we are on the job, and we will do it within time. Okay. Sir, thank you. Sir? I am Virendra Sambyal, RO Chennai. ஓசூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள மேம்பாலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு மற்றும் விரிசல் ஏற்பட்டுள்ளது குறித்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் பொறியாளர்கள் கவனமுடன் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தொடர்பாக ஆணையத்தின் சிறப்பு நிபுணர் குழு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பாக மேற்கண்ட மேம்பாலம் 48 மணி நேரத்திற்கு கண்காணிக்கப்படும் எனவும், கண்காணிப்பிற்கு பிறகு கூடுதலாக தொழில்நுட்ப கோளாறுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றால் மேற்கண்ட பாலத்தில் இலகு ரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் வாகனங்கள் மற்றும் சேலத்தில் இருந்து பெங்களூர் செல்லும் வாகனங்கள் தங்கு தடை இல்லாமல் செல்ல கீழ்க்கண்டவாறு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. 1. சேலத்தில் இருந்து பெங்களூர் செல்லும் வாகனங்கள் தர்மபுரியில் இருந்து பாலக்கோடு வழியாக ராயக்கோட்டை வந்தடைந்து ராயக்கோட்டையில் இருந்து ஓசூர் ரிங் ரோடு வழியாக பெங்களூர் செல்ல வேண்டும். 2. கிருஷ்ணகிரியில் இருந்து பெங்களூர் செல்லும் வாகனங்கள் சூளகிரியில் இருந்து உத்தனப்பள்ளி வழியாக திருப்பி விடப்பட்டு ஓசூர் ரிங் ரோடு வழியாக பெங்களூர் செல்ல வேண்டும். 3.
கிருஷ்ணகிரியில் இருந்து பெங்களூர் செல்லும் வாகனங்கள் தொரப்பள்ளி அக்ரகாரம் அருகில் திருப்பி விடப்பட்டு உன்னல்வாடி சென்றடைந்து அங்கிருந்து ரிங் ரோடு மூலமாக பெங்களூர் செல்ல வேண்டும். 4. கிருஷ்ணகிரியில் இருந்து பெங்களூர் செல்லும் வாகனங்கள் சீதாராம் மேட்டு அருகில் ரிங் ரோடு வழியாக பெங்களூர் சென்று அடைய வேண்டும். 5. கிருஷ்ணகிரியில் இருந்து பெங்களூர் செல்லும் இலகு ரக வாகனங்கள் மற்றும் சீதாராம் மேட்டு தாண்டி பெங்களூர் சென்னை சாலையில் ஒரே ஒரு வழியில் செல்ல தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் பாதுகாப்பாக இயக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் போக்குவரத்து மாற்றி விடப்பட்டுள்ள சாலைகளில் பாதுகாப்பான முறையில் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்.